கன்னி ராசி அன்பர்களே, புதனின் ஆதிக்கம் கொண்ட அறிவாற்றல் மற்றும் நிதானத்துக்கு பெயர் பெற்றவர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையின் இரண்ட பக்கங்களையும் இனிமேல் நடக்கப் போகின்ற நல்ல காலங்களையும் இனிமேல் பிறக்க இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன். அதனையும் இந்த ஒரு வீடியோவை முழுக்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசியின் பொதுவான இயல்பு ஏன் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. கன்னி ராசி என்பது காலப்புருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடம். இது சேவை மற்றும் அர்ப்பணியை குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக கன்னி ராசி அன்பர்கள் எப்போதுமே கருதப்பட்டு கொண்டே தாங்க இருப்பீங்க. உங்களுடைய முக்கியமான குணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு பெர்ஃபெக்டாக வாழ வேண்டும் என்று நினைத்து கோடு போட்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். எதையும் கச்சிதமாக செய்ய முடிக்க வேண்டும், செய்து முடித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்போதுமே ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம் உங்களுடைய இரத்தத்திலேயே ஊறி கிடக்கும். அவர்களுக்கு உதவினால் கூட அந்த ஒரு உதவியை நீங்கள் முழுமைக்கும் செய்து கொடுப்பீங்க. நீங்கள் யாரிடமாவது உதவி கேட்டாவது அவர்களுக்குன்னு சில உதவிகளை நீங்கள் முழுமைக்கும் செய்து கொடுப்பீங்க. அப்படி செய்து கொடுத்தால் மட்டுமே தாங்க உங்களுடைய உள்ளமானது சந்தோஷமடையும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஏமாற்றப்படுவதுடைய காரணங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களுடைய வார்த்தைகளை விட அவங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். மற்றவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நம்புவதை விட உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுகிறது என அனைத்தையுமே நீங்கள் நம்பி அதன்படி வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஒருவன் வந்து அழுதால் அவனது கடந்த காலத்தை ஆராயாமல் உங்களுடைய இதயத்தை திறந்து வைத்து விடக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றப்படுவதற்கான முக்கியமான சில காரணங்களாக அனைவராலும் கருதப்பட்டு கொண்டே தாங்க இருக்கிறது. நீங்க மனதை எப்போதுமே திறந்தே வைத்திருப்பீங்க. அதனால யார் யாரெல்லாம் வருகிறார்கள், யார் யார் உங்களை விட்டு போகிறார்கள் என்று எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால மட்டுமே தாங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கு. ஏன் நீங்க உடனே அனைவரையும் நம்பி விடுறீங்கன்னு சில கேள்விகள் உங்கள் மீது நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் பகவான் என்பதால் உங்களுக்கு அறிவு மிக கூர்மையானதாக இருக்கும். ஆனால் உங்களுடைய ராசி உபய ராசி என்பதால் ஒரு முடிவை எடுப்பதில் தடுமாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். யாராவது ஒருவர் அழுத்தமாக பேசினால் அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமோ என்று உங்களுடைய அறிவை விட நம்பிக்கைக்கு முன்னுரிமை கொடுத்து விடக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே நடந்து கொள்வீங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன தடங்கல்களும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நினைத்தது ஒன்றாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது ஒன்றாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளையும் ஏதாவது ஒரு செயல்களையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். மற்றவங்களுக்காக நீங்க இழந்த உங்களுக்கு பிடித்த விஷயங்களை மற்றவங்களுக்கு அது பிடிக்கவில்லை என்று இழந்து நீங்கள் அவங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு உறவே உங்களை விட்டு போயிருப்பாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு வழியை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். கன்னி ராசியினர் தியாகத்தின் மறு உருவம் என்று அனைவராலும் அழைக்கப்படுவார்கள். இதுவரை நீங்கள் இழந்தவைகள் சாதாரணமான ஒரு இழப்புகளாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்காது. முதலாவதாக சுய முன்னேற்றத்தை நீங்கள் இழந்திருப்பீங்க. மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய நேரத்தை செலவிட்டு உங்களுக்கான வாய்ப்புகளை தார வாத்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய மனதிற்குள்ள தேவையில்லாத மனக்காயத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். பணம் மற்றும் சேமிப்பு அவசரம் என்று கேட்டவர்களுக்கு உங்களுடைய கனவுகளை ஒத்தி வைத்துவிட்டு பணத்தை நீங்க கொடுத்து உதவி இருப்பீங்க. இதுவும் மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன வழிகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்குங்க. அந்த பணம் இன்று வரைக்கும் உங்களுக்குள்ள திரும்ப வந்திருக்காது. இன்னமும் உங்களுக்குள்ள அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உறக்கமும் நிம்மதியும் சில மனிதர்களால் உங்களுடைய வாழ்க்கையை விட்டே போயிருக்கும். அடுத்தவர்களின் பிரச்சனைகளை உங்களுடைய தலையில் போட்டுக்கொண்டு பல இரவுகள் உறக்கத்தை நீங்கள் இழந்திருப்பீங்க. ஆனால் அந்த உறக்கத்தை நீங்கள் இழந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது, எதனால் இப்படி நடக்கிறது என்று பல இரவுகள் அப்படியே கழிந்தும் போயிருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கவும் செய்திருக்குங்க. ஏன் தெரியுமா நீங்கள் இழந்தீங்க? நம்மால் ஒருவர் நன்றாக இருந்தால் போதும் என்கிற உங்களுடைய உயரிய பண்பை உங்களை இழக்க வைத்திருக்கும். இதுதான் மிக பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில பல தடைகளையும் பல அவமானங்களையும் உங்களை சந்திக்கவும் வைத்திருக்கும். நீங்க பொறுமையாக இருப்பீங்க. பொறுமையின் சிகரம் என்று உங்களை அனைவரும் அழைப்பாங்க. ஆனா கோபம் வந்தும் அமைதி காப்பது ஏன் தெரியுமா? உங்களுக்கு கோபம் வராது என்ற அர்த்தங்கள் கிடையாது. கோபம் வந்தாலும் அதனை வெளிப்படுத்துவதற்காக
படுத்தாததற்கு பின்னால் சில காரணங்கள் இருக்கும். ஒன்று, உறவுகள் சிதைந்துவிடும் என்ற ஒரு பயம். நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு உறவை முறித்துவிடக்கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. அதனாலே சில மனிதர்களிடம் சண்டை போடாமல் அனுசரித்து செல்வீங்க. ரெண்டாவது, நிதானமாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. இப்போது பேசிய என்ன பயன்? இந்த காலத்திற்காக நீங்கள் காத்திருக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அடுத்ததா, ஆழமான ஒரு அன்பு. உங்களுடைய கோபத்தை விட நீங்கள் மற்றவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பெரிய அளவுக்கு மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இதனாலே உங்களுடைய வாழ்க்கையில் யாரிடமும் தேவையில்லாமல் கோபப்பட மாட்டீங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் நீங்கள் கோபப்படுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் கூறியது நடந்திருக்கா இல்லையா, இனிமேல் தான் நடக்கப் போகிறதா என்பதையும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். அதனையும் பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்குங்க. இனிமேல் நடக்கப் போவதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது தானாகவே வந்து சேராது. நீங்கள் ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். அந்த ஒரு பரிகாரத்தை வெள்ளை நிற காகிதம் உங்களுடைய வீட்டில் ஒன்று இருந்தால் போதும். அதனை வைத்து எளிய முறையில் அந்த ஒரு பரிகாரத்தை செய்து விடலாம். அந்த ஒரு பரிகாரத்திற்கு இந்த ஒரு பொருட்கள் மட்டும் இருந்தாலே போதும். இந்த ஒரு பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் இறுதியில் கூறுகிறேன். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு சாதகமான கிரக நிலைகள் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதியில உங்களுடைய வாழ்வில் 5 விதமான முக்கியமான திருப்பு முனைகளானது ஏற்படும். ஒன்று, சுய அடையாளத்தில் ஒரு மீட்க ஆரம்பிப்பீங்க. உங்களை ஏமாற்றியவர்கள் யார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அவர்களிடமிருந்து விலகக்கூடிய மன உறுதியை நான் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அந்த ஒரு மனிதரிடம் நீங்கள் இன்னமும் அவர்கள் கூட பழக்கம் வைத்து கொண்டிருந்தால் நீங்கள் யார் என்பதையே நீங்கள் மறந்து விடுவீங்க. அதனால் சில மனிதர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பது தான் மிகவும் நல்லது. அவர்களிடம் போய் சண்டை போட்டு எதுவும் கிடைக்கப் போவது கிடையாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. அவர்களிடமிருந்து அப்படியே விலகிக் கொள்ளுங்கள். அதுதான் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இரண்டாவது, பொருளாதாரத்தில் ஒரு மேன்மையானது ஏற்படும். நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த ஒரு நிதி ஆதாரங்கள் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில வர தொடங்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்துவிடும். புதிய வருமான வாய்ப்புகளும் உங்களுடைய கதவை தட்டும். இது உங்களுடைய வாய்ப்புகளை கதவை தட்டி பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடியும் கொடுக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கத்தாங்க செய்யும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கணும்னா நீங்கள் இந்த ஒரே ஒரு எளிய பரிகாரத்தை பண்ணணும். இந்த ஒரு எளிய பரிகாரத்தை பண்ணுவதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். ஒரே ஒரு வெள்ளை நிற காகிதம் மட்டும் இருந்தால் அவனது கடந்த காலத்தை ஆராயாமல் உங்களுடைய இதயத்தை திறந்து வைத்து விடக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றப்படுவதற்கான முக்கியமான சில காரணங்களாக அனைவராலும் கருதப்பட்டு கொண்டேதாங்க இருக்கிறது. நீங்கள் மனதை எப்போதுமே திறந்தே வைத்திருப்பீங்க. அதனால் யார் யாரெல்லாம் வருகிறார்கள், யார் யார் உங்களை விட்டு போகிறார்கள் என்று எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் மட்டுமே தாங்க பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கு. ஏன் நீங்கள் உடனே அனைவரையும் நம்பி விடுறீங்கன்னு சில கேள்விகள் உங்கள் மீது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் பகவான் என்பதால் உங்களுக்கு அறிவு மிக கூர்மையானதாக இருக்கும். ஆனால் உங்களுடைய ராசி உபய ராசி என்பதால் ஒரு முடிவை எடுப்பதில் தடுமாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். யாராவது ஒருவர் அழுத்தமாக பேசினால் அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமோ என்று உங்களுடைய அறிவை விட நம்பிக்கைக்கு முன்னுரிமை கொடுத்து விடக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே நடந்து கொள்வீங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன தடங்கல்களும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்தது ஒன்றாக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பது ஒன்றாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளையும் ஏதாவது ஒரு செயல்களையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். மற்றவங்களுக்காக நீங்கள் இழந்த பிடித்த விஷயங்களை, உங்களுக்கு பிடித்த விஷயங்களை மற்றவங்களுக்கு அது பிடிக்கவில்லை என்று இழந்து நீங்கள் அவங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு உறவே உங்களை விட்டு போயிருப்பாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு வழியை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். கன்னி ராசியினர் தியாகத்தின் மறு உருவம் என்று அனைவராலும் அழைக்கப்படுவார்கள். இதுவரை நீங்கள் இழந்தவைகள் சாதாரணமான ஒரு இழப்புகளாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்காது. முதலாவதாக சுய முன்னேற்றத்தை நீங்கள் இழந்திருப்பீங்க. மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய நேரத்தை செலவிட்டு உங்களுக்கான வாய்ப்புகளை
தார வாத்திருப்பீங்க. இதுவும் உங்களுடைய மனதிற்குள்ள தேவையில்லாத மனக்காயத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். பணம் மற்றும் சேமிப்பு. அவசரம் என்று கேட்டவர்களுக்கு உங்களுடைய கனவுகளை ஒத்தி வைத்துவிட்டு பணத்தை நீங்க கொடுத்து உதவியிருப்பீங்க. இதுவும் மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன வழிகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்குங்க. அந்த பணம் இன்று வரைக்கும் உங்களுக்குள்ள திரும்ப வந்திருக்காது. இன்னமும் உங்களுக்குள்ள அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உறக்கமும் நிம்மதியும் சில மனிதர்களால் உங்களுடைய வாழ்க்கையை விட்டே போயிருக்கும். அடுத்தவர்களின் பிரச்சனைகளை உங்களுடைய தலையில் போட்டுக்கொண்டு பல இரவுகள் உறக்கத்தை நீங்க இழந்திருப்பீங்க. ஆனா அந்த உறக்கத்தை நீங்க இழந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்கிறது, எதனால் இப்படி நடக்கிறது என்று பல இரவுகள் அப்படியே கழிந்தும் போயிருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கவும் செய்திருக்குங்க. ஏன் தெரியுமா நீங்க இழந்தீங்க? நம்மால் ஒருவர் நன்றாக இருந்தால் போதும் என்கிற உங்களுடைய உயரிய பண்பை உங்களை இழக்க வைத்திருக்கும். இதுதான் மிக பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில பல தடைகளையும் பல அவமானங்களையும் உங்களை சந்திக்கவும் வைத்திருக்கும். நீங்க பொறுமையாக இருப்பீங்க. பொறுமையின் சிகரம் என்று உங்களை அனைவரும் அழைப்பாங்க. ஆனா கோபம் வந்தும் அமைதி காப்பது ஏன் தெரியுமா? உங்களுக்கு கோபம் வராது என்ற அர்த்தங்கள் கிடையாது. கோபம் வந்தாலும் அதனை வெளிப்படுத்துவதற்காக வெளிப்படுத்தாததற்கு பின்னால் சில காரணங்கள் இருக்கும். ஒன்று, உறவுகள் சிதைந்துவிடும் என்ற ஒரு பயம். நீங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு உறவை முறித்துவிடக் கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. அதனாலே சில மனிதர்களிடம் சண்டை போடாமல் அனுசரித்து செல்வீங்க. இரண்டாவது, நிதானமாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. இப்போது பேசிய என்ன பயன்? இந்த காலத்திற்காக நீங்கள் காத்திருக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததா, ஆழமான ஒரு அன்பு. உங்களுடைய கோபத்தை விட நீங்க மற்றவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை பெரிய அளவுக்கு மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இதனாலே உங்களுடைய வாழ்க்கையில யாரிடமும் தேவையில்லாம கோபப்பட மாட்டீங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் நீங்க கோபப்படுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். நான் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில கூறியது நடந்திருக்கா இல்லையா, இனிமேல் தான் நடக்கப் போகிறதா என்பதையும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். அதனையும் பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்குங்க. இனிமேல் நடக்கப் போவதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது தானாகவே வந்து சேராது. நீங்கள் ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். அந்த ஒரு பரிகாரத்தை வெள்ளை நிற காகிதம் உங்களுடைய வீட்டில் ஒன்று இருந்தால் போதும். அதனை வைத்து எளிய முறையில் அந்த ஒரு பரிகாரத்தை செய்து விடலாம். அந்த ஒரு பரிகாரத்திற்கு இந்த ஒரு பொருட்கள் மட்டும் இருந்தாலே போதும். இந்த ஒரு பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் இறுதியில் கூறுகிறேன். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு சாதகமான கிரக நிலைகள் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதியில உங்களுடைய வாழ்வில் 5 விதமான முக்கியமான திருப்பு முனைகளானது ஏற்படும். ஒன்று, சுய அடையாளத்தில் ஒரு மீட்க ஆரம்பிப்பீங்க. உங்களை ஏமாற்றியவர்கள் யார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அவர்களிடமிருந்து விலகக்கூடிய மன உறுதியை நான் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அந்த ஒரு மனிதரிடம் நீங்கள் இன்னமும் அவர்கள் கூட பழக்கம் வைத்து கொண்டிருந்தால் நீங்கள் யார் என்பதையே நீங்கள் மறந்து விடுவீங்க. அதனால சில மனிதர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருப்பது தான் மிகவும் நல்லது. அவர்களிடம் போய் சண்டை போட்டு எதுவும் கிடைக்கப் போவது கிடையாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. அவர்களிடமிருந்து அப்படியே விலகிக் கொள்ளுங்கள். அதுதான் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இரண்டாவது, பொருளாதாரத்தில் ஒரு மேன்மையானது ஏற்படும். நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த ஒரு நிதி ஆதாரங்கள் வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில வர தொடங்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்துவிடும். புதிய வருமான வாய்ப்புகளும் உங்களுடைய கதவை தட்டும். இது உங்களுடைய வாய்ப்புகளை கதவை தட்டி பெரிய அளவுக்கு நன்மைகள் அனுப்பிச்சு